வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம்எஸ்எஸ் விளாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய சாப்டர் வந்து எப்படி வீட்டிலே நம்ம பால் வாங்கி உர ஊற்றி வெண்ணெய் எடுக்கிறது, வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு நான் 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி நாளே காய்ச்சி ஆற வச்சு அதை ஃப்ரீசரில் போட்டுறணும். ஃப்ரீசரில் போட்டோன்னே ஒரு 3 hours கழிச்சு எடுத்து அந்த ஆடை விழுந்திருக்கு பார்த்திங்களா, அந்த ஆடையோட ஒரு அரை கிண்ணம் தயிரை ஊற்றி வச்சிடணும், புளிக்க வச்சிடணும். புளிக்க வச்சுட்டு இப்போ 1 வீக்கு வரக்கூடிய அந்த மேலே உள்ள ஆடையை மட்டும் ஏடை மட்டும் எடுத்து தனியாக இது பண்ணிடணும். 1 வீக் வந்ததை நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அந்த ஃப்ரூட்ஸ் அடிக்கிற ஜாரில் அடித்தாலே நல்லா வந்துடும். அடித்த பிறகு நம்மளுக்கு இந்த பதமான வெண்ணெய் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் நம்மளுக்கு வீட்டிலே கிடச்சிரும். இது பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது. ஏன்னா இது நம்ம தயிர் பாலும் யூஸ் பண்ணிக்கிறோம். பால்லேருந்து தயிர்லேருந்து மோர்லேருந்து நம்ம மோர் அடிக்கிறதுனால நம்மளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்து இதை யூஸ் பண்ணலாம். தோசைக்கு, சப்பாத்திக்கு, கிரேவிக்கு, அப்புறம் ப்ரெட் மேக் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலே இது தயாரிக்க எடுத்து ஒரு ஹெல்த்தியானது. இதிலேருந்து நான் என்ன பண்ணுவேன், வெண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து நெய்யை பாருங்கள், நம்ம வீட்டில் உருக்குனது. நான் உருக்குறது எப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், இது வீட்டில் உருக்குன நெய் அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படியே குருணையாக இருக்கும் பார்த்தீங்களா. தான் ஒரிஜினல் நெய். நான் இப்போ 8 வருஷமாக நெய் நான் வீட்டிலே தான் உருக்கிக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் நெய் வெளியில் வாங்க மாட்டேன். இப்போ விலைவாசி விற்கிறதுக்கு 800 நம்மளுக்கு மாதம் மிஞ்சும். வாரத்துக்கு 200-250 கிராம் நான் நெய் எடுத்துருவேன். அதில் பட்டரும் யூஸ் பண்ணுவேன், மோர் யூஸ் பண்ணுவேன், தயிரும் யூஸ் பண்ணிக்கிறேன், பால் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 5 பொருட்களில் இருந்து நம்மளுக்கு 800 நம்ம குறையுது. இதுக்கு என்ன பண்ணணும், மெனக்கடணும், ஒரு 1/2 hour மட்டும் இதுக்காண்டி செலவழித்து என்ன அந்த மிக்ஸி ஜாரில் அடிக்கிறது, அதை விலைக்கு போடணும். அவ்வளோதான். சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம செலவுகளை குறைக்கலாம். இங்கே பாருங்கள், ஆரோக்கியமான 8 வருஷமாக நெய் நானே தயாரிச்சுக்கிறேன். எனக்கு 800 மாதம் மிஞ்சுது. இது மாதிரி எல்லா பெண்களும் இதே மாதிரி மாட்டுப்பாலில் தான் கண்டிப்பாக நிறையா கிடைக்கும். மாட்டுப்பால் வாங்கி நீங்கள் இதே மாதிரி தயிர் உர ஊற்றி பாலை உர ஊற்றி எடுத்து மோர் அடித்து மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் படி நீங்கள் மாட்டுப்பால் வாங்கி சிக்கனமாக வாழ கற்றுக்கிறங்க. ஒரு பியூரிஃபையான ஒரு நெய் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.